நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளின் ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கடந்து வரட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அடியாளை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தோடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த நாளின் கர்த்தர் கொடுத்த வார்த்தையுடைய தலைப்பு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிருபங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே வரும். தேவனுக்குள்ளாய் நாம் பரிசுத்தமாக ஆக என்ன நடக்கும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களை நம்ம பார்ப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்கிற மகிமையான காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய வசனத்துக்கு நேராய், அவருடைய பரிசுத்த வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை திருப்ப 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 இந்த உலக வாழ்க்கையில் அவர் கொடுக்குற பெரிய சமாதானத்தை நம்ம தாராளமாக நம்ம அனுபவிக்கலாம். அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை தாராளமாக நீங்கள் அனுபவிக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வசனங்களை நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னா என்ன? உங்களுக்குரிய தண்டனை, நியாய தீர்ப்பின் அந்த தண்டனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு அந்த தண்டனை இல்லைன்னு சொல்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் வாழ்கிறவர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும்போது நாம் அவருக்கு உட்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல். நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம், அவருக்காகத்தான் நான் வாழ என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இயேசுவை விசுவாசித்த பிள்ளைகளாக இருக்கலாம், இயேசுவுக்கென்று உங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்க வேண்டும். ஆவியின்படி நடக்கிறவர்கள் நமக்கு வர்ற எல்லா ஆக்கினை தீர்ப்புகளுக்கும் தண்டனைகளுக்கும் நியாய தீர்ப்புகளுக்கும் நாம் தப்புவிக்கப்பட்டு நாம் இயேசுவோடு கூட அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆவியின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம இயேசு அவருடைய ரத்தத்தினாலே விடுதலையாக்கி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார், அப்படி தானே? ஆனால் அந்த விடுதலையை நம்ம அனுபவித்து கர்த்தருக்குள் அதில் அப்படியே முடிவு வரைக்கும் நிலைத்திருந்து ஆவியின்படி நடந்தால் மாத்திரம்தான் அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லாத அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அடுத்த 5ஆம் வசனத்தில், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் தேவன் கொடுக்கிற விடுதலையான வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலும் சரி மறு உலகத்திலும் நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கணும். மாம்சத்தின்படி நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திப்பாங்க. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். தங்கள் மனசும் மாம்சமும் எதை விரும்புதோ அதைத்தான் அவங்க செய்வாங்க, அதை தான் அவங்க சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். போன வாரம் நம்ம கிறிஸ்துவில் இயேசுவில் சிந்தை என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அந்த சிந்தையவே மாம்சத்தின் சிந்தையாய் இல்லாமல் ஆவியின் சிந்தையாய் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். அப்போ மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறோன்னா மாம்சத்துக்குரியது தான் நம்ம சிந்திக்க முடியும்.
இந்த உலக பிரகாரமான காரியங்களை, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை, மாம்சத்தின் காரியங்களை, இதே தான் நம்ம எப்பயும் சிந்தித்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த சிந்தை எப்படிப்பட்டது? நம்மளை மரணத்துக்கு கொண்டு போய்விடும். 6ஆம் வசனம் பாருங்கள், மாம்ச சிந்தை மரணத்துக்கு தான் நம்மளை கொண்டு போகும். அது மாத்திரம் இல்லை, 7வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க இருக்க நீங்கள் தேவனை நேசிக்கவே முடியாது, தேவனுக்கு பிரியமாய் உங்களால் வாழவே முடியாது. அது மாத்திரம் இல்லை, அந்த மாம்சத்தின் சிந்தையே நீங்கள் நிரம்பி இருக்கும்போது உங்களால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் முடியாது. கீழ்ப்படின்னு நினச்சா கூட உங்களால் முடியாது. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, உங்கள் சிந்தை என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் மாம்சத்தின் சிந்தையால் நிரம்பி இருக்கக்கூடாது, மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என் சிந்தை மாம்ச சிந்தையாக இருக்கக்கூடாது, நான் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. மாம்சத்தின்படி நடக்குதுன்னா என்ன? உங்கள் இஷ்டத்தின்படி, உங்கள் விருப்பத்தின்படி, உங்கள் மனதும் மாம்சமும், நீங்கள் தான் மாம்சம், நீங்களும் நானும் தான் மாம்சம். நமக்கு என்னெல்லாம் அந்த உலகத்தில் தோணுதோ, எப்போ பார்த்தாலும் அதையே சிந்தித்து கொண்டு அதையே யோசித்து கொண்டு நம்ம வாழாதபடி, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் எதை நினைக்கிறாரோ அதை யோசித்து வாழும்போது தான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அந்த வாழ்க்கையை மரணத்துக்கு தான் கொண்டு போய் விடுகிறது. ஆனால் அதே 5ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறோமா, ஆவியின்படி நடக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உங்கள் சிந்தை மாம்சத்தின் சிந்தையாக இருக்கிறதா, ஆவியின் சிந்தையாக இருக்கிறதா? இதெல்லாம் ஒரே நாளில் நமக்குள்ளே வந்துடாது. நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அதை விரும்பி நாம் கேட்குறோமோ, அதுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை அப்படியே மாற்றிடுவார். அப்போ ஆவிக்குரியவைகளை 6ஆம் வசனம் சொல்லியிருக்கு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். மாம்சத்தின் சிந்தை மரணத்துக்கு தான் கொண்டு போய் விடுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆவியின் சிந்தை நமக்கு ஜீவனை தருகிறது. அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருப்போம், ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாய், நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையாய், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும். அதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்ம ஒரு தெய்வீக சமாதானத்தால் நிரம்பி இருப்போம். எவ்வளோ கவலை பாரங்கள் என்ன வந்தாலும் நமக்குள்ளே அந்த சமாதானம் நம்மை விட்டு எடுபடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆவியின் சிந்தையுள்ளவர்களாய் நீங்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது ஜீவனும் சமாதானமாக இருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா! அப்போ நம்ம ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கணும், ஆவியின்படியே நம்ம நடக்கணும். அப்போ நம்ம ஆவியின்படி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதான் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள்னு இதே அதிகாரத்தில் வசனம் சொல்லியிருக்கிறது. வசனம் 14 சொல்லியிருக்கு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ ஆவியானவர் உங்களை நடத்த இஷ்டத்தோடு நீங்கள் ஒப்புக்கொடுங்க. என் மாம்சமும் என் சுயமும் என்னை நடத்தக்கூடாது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நீர் என்னை நடத்தும்னு கேட்டு பாருங்கள். உங்களை ஆவிக்குரிய பாதையிலேயே அவர் நடத்தி கொண்டு போவார். அது ஜீவன் உள்ளதாக இருக்கும், அது சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களையே உங்களுக்கு உற்சாகத்தையும் தாகத்தையும் வாஞ்சியவும் உங்கள் மனசை அதுக்கு நேராகவே ஆண்டவர் திருப்பி கொண்டே போய் கொண்டிருப்பார். அல்லேலூயா! அப்போ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், எதை சிந்திக்கணும் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் ஆவியானுடைய உதவியோடு கூட ரோம திருச்சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார். அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா, அடுத்து யோவான் இயேசு சொல்லும் போதே ஒரு வசனம் சொல்கிறாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மாம்சமானது ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆவியே உங்களை உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய வசனம் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா! அப்போ நம்ம அடிக்கடியாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் சிந்திக்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்போது, நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை அப்படியே சிந்தித்து யோசித்து அதில் உள்ள காரியங்களை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கை மனதில் அதை இருத்தி நாம் அதற்கு நேராக நம்முடைய மனதை திருப்பும்போது, அதை நாம் கை கொள்ளும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கைக்கு அது ஜீவனாக இருக்கும்.
அந்த அது ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கும். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க தியானிக்க, யோசிக்க யோசிக்க, அதை மனதில் வைத்து வைத்து நம்ம பாதுகாக்க அதன்படி நாம் நடக்க நடக்க நம்முடைய வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஆனால் வேத வசனத்தை விட்டுறாதீங்க. வசனத்தில் தான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. நீங்கள் ஜெபம்லாம் நல்லா பண்ணிவிட்டு வசனத்துக்கு எப்போ டைம் கிடைக்கும் போது தான் அப்படின்னு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை கட்டாயம் ஜீவன் உள்ளதாகவும் சமாதானம் உள்ளதாகவும் இருக்காது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தையும் வாசிக்கணும். அதை வாசிக்கும் போது அதை யோசிக்கணும், அதை தியானிக்கணும். அடிக்கடியாக அந்த வசனங்களை நம் மனதுக்கு கொண்டு வரணும். அதை நாம் மனதில் வைத்து பாதுகாக்கணும். அதைபடி நம்ம நடக்க நம்ம பிரயாசப்படணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனங்களை குறித்த சிந்தை உங்களை ஜீவன் உள்ளதாய் சமாதானம் உள்ளதாய் நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ முதலாவது ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறதுக்கு முதல் காரியம் கர்த்தருடைய வசனம். அடுத்து அந்த வசனத்தை சிந்திக்க சிந்திக்க நம்ம ஆவியின்படியே நடக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, பவுலப்போஸ்தலன் பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். பவுலப்போஸ்தலன் சொல்ல பாருங்க, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். அவர் சொல்கிறார், நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன காரியம்னு அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய பட்டியலே அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். முதலாவது சொல்கிறார், உண்மையுள்ளவைகள் எதோ அதை சிந்திங்க. நிறைய நேரம் பாருங்கள், நம்ம உண்மையற்ற கற்பனையான காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்போம். நடக்காத ஒன்றை யோசித்து கொண்டிருப்போம். இப்படிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நடக்காத ஒன்றை யோசித்து கொண்டிருப்போம். அல்லாவிட்டால் கற்பனையாக ஏதோ ஒன்று படித்தது, ஏதோ ஒன்று பார்த்ததெல்லாம் யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் சொல்கிறார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதை மாத்திர சிந்திங்க. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒழுக்கமற்ற காரியங்கள், அசுத்தமான எத்தனையோ காரியங்களை நம்ம சிந்திக்கிறவர்களாக இருப்போம். சிந்தனை என்பது ரொம்ப பொல்லாங்கு நிறைந்தது. அப்போ நம்முடைய சிந்தையில் நாம் எதை சிந்திக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையிலே ஜீவனுள்ளவர்களாய் சமாதானம் நிறைந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்றார், ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திங்க. அடுத்து நீதி உள்ளவைகள். எது நீதி எது அநீதி நமக்கு நல்லா தெரியும். அநீதியான காரியங்களை இப்படி செஞ்சிடணும் அப்படி செஞ்சிடணும் நம்ம யோசித்தால் அது மாம்சத்துக்குரிய சிந்தை. ஆண்டவர் சொல்றார், நீதி உள்ளவைகளை சிந்தியுங்கள். கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்பு நான் பரிசுத்தமான காரியங்களை சிந்திங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகளை சிந்திங்கன்னு சொல்கிறார். அன்புக்கு எதிரானது கசப்பு, கோபம், எரிச்சல் இல்லையா, ஒருத்தர் மேலே பொறாமை, பெருமை, இதெல்லாம் அன்பற்ற காரியங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் மனதில் சிந்தித்து கொண்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் மாம்சத்துக்குரியவைகள். அவைகளை சிந்தித்தால் மாம்சத்தின் கிரியை தான் நமக்குள்ளேருந்து வெளிப்படும். அந்த சிந்தனை நமக்குள் வரும்போதே அந்த சிந்தனையை நம்ம விட்டு அகல வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். அந்த சிந்தை நமக்குள் வரும்போதே அன்பற்ற ஒரு சிந்தனை, மற்றவர்கள் மேலே ஒரு அன்பற்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே வருதுன்னா, ஆண்டவரே இந்த சிந்தனை என்னை விட்டு அகற்றும், அந்த சிந்தையை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன், உம்முடைய சிந்தை எனக்கு தாரும் என்று நம்ம கேட்கணும். அந்த சிந்தை நம்முடைய சிந்தைக்குள் வரும்போதே நாம் அதை எதிர்த்து நிற்போம் என்றால், அதை கடிந்து கொள்வோம் என்றால், அது ஒரு பெருமையாக இருக்கலாம், ஒரு பொறாமையாக இருக்கலாம், அது ஒரு கோபமான எரிச்சலான சிந்தனையாக இருக்கலாம், மற்றவர்களை பழிவாங்கிற ஒரு சிந்தனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் அதை கடிந்து கொள்ளும்போது, அதை எதிர்த்து நிற்கும்போது நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதே சிந்தை அன்புள்ள சிந்தையாய் மாறுகிறது. நற்கீர்த்தி உள்ளவைகள், நல்ல கீர்த்தி நிறைந்த காரியங்களையே சிந்திங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே வேத வசனம்னு சொல்லும்போது அதில் எல்லாமே அடங்குகிறது. இயேசு எல்லாவற்றுக்கும் பாத்திரர். அவரை குறித்து சிந்தித்தாலும் அதுதான். இந்த உலகத்தில் நடக்கிற அப்படிப்பட்ட காரியங்களையே சிந்திங்க. புண்ணியம் எதுவோ, உங்களுக்கு எது நன்மை தருமோ அதையே சிந்திங்க. உங்களுக்கு எது புகழை தருமோ அதையே சிந்திங்க அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைகள் எவ்வளவா இன்னும் நாம் பரிசுத்தமாக வேண்டியிருக்கிறது. அப்போ ஆவிக்குரியவைகள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ ஆவியின்படி நடக்கணும்னு ஆசைப்படுற நம்ம, ஆவியானவர் தான் என்னை நடத்தணும்னு சொல்கிற நம்ம, ஆண்டவரை எல்லா ஆக்கினை தீர்ப்புக்கும் என்னை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் இப்படிப்பட்டவைகளை சிந்திங்கன்னு சொல்கிறார். அதை அதற்கு முயற்சி, நம்ம ஆண்டுடைய கிருபையோடு அந்த முயற்சிகளை நாம் செய்யும்போது ஆவியானவர் கட்டாயம் நமக்கு அந்த உதவியை செய்வார். அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 15ஆம் வசனத்தில் 13 சொல்கிறாரு, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம் அப்படின்னு அப்போஸ்தலன் எழுதுகிறார். நம்மிலே தேர்னவங்க, நான் ஆண்டுக்குள்ளே இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்துட்டுருக்கிறேன், நம்ம கொஞ்சம் ஆண்டுக்குள்ளே நான் தேறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படிப்பட்ட சிந்தையை சிந்திக்கணுமா அவர் சொல்கிறாரு. பவுல் என்ன சொல்கிறாரா, நான் பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். பவுலப்போஸ்தலன் ஆண்டவருக்காக நிறைய அவருடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை நிறைய ஆசீர்வாதங்களை நஷ்டம் என்று குப்பையுமாய் அவர் எண்ணி தேவன் தன்னை அழைத்த அழைப்புக்காக தீவிரமாக எழும்பி ஓடினவர். ஆனால் எல்லாத்தையும் நஷ்டமாக எல்லாத்தையும் குப்பையாக விட்ட உடனே நான் எல்லாம் அடைஞ்சிட்டேன், நான் தேறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் சொல்கிறார், அல்லாட்ட நான் என்னை ஆண்டு எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ள தான் நான் ஆசையாய் தொடருகிறேன். ஆனால் அதுக்காக நான் அதை பிடிச்சிட்டேன்னு நான் என்ன செய்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நஷ்டமென்று நிறைய காரியத்தை விட்டுட்டேன், ஆனால் அதுக்காக நான் தேறிட்டேன்னு நான் நினைக்கல. நம்ம யாருமே நான் தேறிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்து அவர் சொல்கிறாரு, என்னை அழைத்த அழைப்புக்கு நான் நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் அந்த ஓட்டத்தை பிடிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல. நான் பின்னான எல்லாவற்றையும் மறக்கிறேன். ஏற்கனவே அவர் செய்த எல்லா காரியங்கள், ஆண்டவருக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்திருக்கிறார், எத்தனையோ ஊழிய வெற்றிகள், எத்தனையோ ஆத்மாக்களை அவர் சம்பாதிச்சிருக்கிறார், எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் பின்னானவைகள், முடிந்து போன காரியங்கள், பழைய காரியங்கள், அதை நான் மறந்து விட்டு இனி நான் என்ன செய்யணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக எப்படி வாழணும், அவர் சித்தம் நான் என்ன செய்யணும் என்று சொல்லி நான் முன்னானவைகளையே நாடுகிறேன். என் தேவன் என்னை அழைத்த அழைப்பின் பரம பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கென்று ஒரு பந்தய பொருளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே நடந்தது, அல்லாவிட்ட ஏற்கனவே இருந்த நஷ்டம், ஏற்கனவே இந்த இழப்பு, அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கலை. நான் பின்னானதெல்லாம் நான் மறந்துடுறேன். அவருக்காக நான் நிறைய ஓடி இருக்கிறேன், செய்திருக்கிறேன், அதெல்லாம் நான் மறந்துடுறேன். அதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டே உட்காரல. நான் முடிச்சிட்டேன், நான் தேறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கல. அதையெல்லாவற்றையும் மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். இனி நான் என்ன செய்யணும், இன்னும் நான் எப்படி வாழணும், இன்னும் நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரே, இப்படி மேலானவைகளை இன்னும் என்று சொல்லி முன்னானவைகளை நாடிக்கொண்டு நான் ஓடுகிறேன்னு சொல்கிறார். இப்படித்தான் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சிந்தையோடு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தான் நம்ம ஆவிக்குரியவைகளையே சிந்தித்து கொண்டு ஓட முடியும். இல்லாவிட்டால் இதிலெல்லாம் நான் தேறிட்டேன், அடைஞ்சிட்டேன்னிங்கன்னா மாம்சத்தின் சிந்தை உள்ளே வந்துடும், மாம்சத்தின் பெருமை வந்துடும், மாம்சத்தின் திருப்தி நமக்குள்ளே வந்துடும், மற்றவங்கள நம்ம சாதாரணமாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். அப்போ கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்துக்கொள்ளும். அடுத்து நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் அவர் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் நமக்கு உண்டு, நிறைய போராட்டங்கள் நமக்கு உண்டு, கவலைப்படுற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றுக்கும் நீ கவலைப்படாத. ஏன்னா நீ கவலைப்படுறதுனால ஒன்றுமே நீ சாதிக்க முடியாது. கவலைப்படுதல்னால எந்த ஒரு காரியத்தை நீ ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு தேவைகளும் உனக்கு சந்திக்கப்பட்டுறாது, எந்த ஒரு போராட்டம் உனக்கு முடிவுக்கு வந்துடாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் ஸ்தோத்திரத்தோ
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் ஜபத்தை கேட்கிறவர். கட்டாயம் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அவருக்கு சித்தமாய் நம்ம ஜபங்களை ஏறெடுக்கும் போது ஏற்ற வேளையில் நமக்கு பதில் தருவார். ஒருவேளை அவர் சித்தமில்லாத கேட்டோன்னா நோ என்று நமக்கு சொல்லுவார். ஆனால் அவருக்கு சித்தமான விதத்தில் ஜெபிக்கும் போது கட்டாயம் நமக்கு பதில் தருவார், ஏற்ற வேளையில் தருவார். ஆனால் ஒருவேளை அந்த பதிலுக்காக நாம் காத்திருந்தால் கூட நாம் ஸ்தோத்திரத்தோடு போய் அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறதுனால எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்மை நிறைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்லும் போது நம்ம கவலைப்பட மாட்டோம். ஸ்தோத்திரத்தோடு அவர்கிட்ட நம்பிக்கையோடு நம்ம சொல்லும் போது அந்த கவலையை நம்ம மேற்கொண்டலாம். ஆண்டவர் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆவிக்குள்ளாக ஆவியின்படி நடப்பதற்கு உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆவியின்படி நடந்து ஆவிக்குரியவைகளே சிந்தித்து நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு முடிப்பதற்கு, இந்த உலகத்தில் ஜீவன் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்னு சொன்னால் எப்படி நம்ம சிந்திக்கணும், எதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வசனத்தை சிந்திக்கணும். அது ஜீவனை கொடுக்கிறது. அடுத்து என்ன சொன்னார் ஆண்டவர்? உண்மையுள்ள காரியங்கள், ஒழுக்கமுள்ள காரியங்கள், அன்புள்ளவைகள் உங்கள் சிந்தையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம் சிந்திக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து சொன்னார், நான் ஓடிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன், நான் ஏற்கனவே நிறையா செஞ்சுட்டேன், அப்படிலாம் அந்த எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பின்னானதெல்லாம் மறந்துட்டு முன்னானவைகளை நாடி ஓடுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். அப்பொழுது ஒரு சமாதானம் உங்கள் சிந்தைகளை நிரப்பும்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு ஓடி நம் ஜீவனுள்ளவர்களாய் சமாதானம் நிறைந்தவர்களாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வசனத்தை கேட்கிற நாங்கள் எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட்டவர்களாய் வாழணும் ஐயா. இந்த உலகத்திலே மாம்சத்துக்குரியவர்களாய் நாங்கள் வாழக்கூடாது சுவாமி. எல்லாரும் நாங்கள் ஆவியின் பிள்ளைகளாய், ஆவியானவர்களால் நடத்தப்பட்ட பிள்ளைகளாய், ஆவிக்குரியவைகளே சிந்திக்கிற பிள்ளைகளாய் இதை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையும் மறுபம் ஆகட்டும். ஆவியானவர்களை அப்படியாய் ஆளுகை செய்யும். ஆவியானவர்களை அப்படியாய் நடத்தும் சுவாமி. நடத்தி ஆண்டவரே உம்முடைய ஜீவனையும் உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.